சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. பேரு? சந்தியா. நாளைக்கு சந்தியா ஊருக்கு போகுது. இந்த டிக்கெட்டை கொடுக்கும்போது என் லவ்வை சொல்ல போகிறேன். சந்தியா டிக்கெட்டை கிழிச்சு போட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் முறை சந்தியாவை எப்போ பார்த்தேன்? எப்படியோ காலேஜ் வந்தாச்சு, இனிமே படிக்க வேண்டியது இல்ல. என்னமோ இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே சொல்ற. நீ பிட் அடிக்கல? டேய், யாரா பிட்டுச்சா? நீதான்டா. நானடா அடிச்சா? டேய், வேணாம்டா, வீசாதடா. ஓடி நீ இந்த பக்கம் திரும்பி வந்த. ஹலோ, இந்திரா காந்தி காலேஜுங்களா? மேடம், அங்க ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா கூப்பிடுங்க. சாரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் அவர்ல கூப்பிடுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், வெரி அர்ஜென்ட் மேடம். இல்லப்பா, இப்ப
ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி சரி வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். ஹலோ, யாரு? கவிதா, நான் பிரபு பேசுறேன். எந்த பிரபு? உன்னோட சென்ட் ஜான்ஸ்ல 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்சனே. சென்ட் ஜான்ஸா? 6th ல இருந்து 10th வரையுமா? என்ன கவிதா, என்ன தெரியலையா? 8th படிக்கும்போது கூட உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ராஸ்கல், நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல கவிதா, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு காலேஜ்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். அவளை பார்த்ததுமே லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கே என் லவ் ஓகே பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னோட சேர்ந்து என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நல்ல வேளை அது நடக்கல. அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன். சரி பாடு அடிப்ப. வேடா போனே. நீ பண்ண ஹெல்ப்புக்கு என்ன விளக்க மாதல கூட அடிக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. டேய் என்னடா பண்ற? டேய் 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 பிரபு, எங்க கை நீட்றான் பாரு. முட்டை 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 முட்டை. ஐயோ அறிவில்ல, அவுச்ச முட்டை லாட்டு விட்டு ஏத்துறியா? டேய் பா முட்டை ஏத்துறேன், கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா போடா போ. ஹோஷலா ஹோஷலா காதலில் லாலி லாலி கேட்டேன். ஹோஷலா ஹோஷலா வாழ்க்கையில் தோழி நானும் பார்த்தேன். கல்லூரி கோயிலா தேவதை வாசலா உன் மூச்சு காத்து பட்டதாலே என் கால்கள் பந்து போல மேலே. ஓ ஓ ஓ குதித்தேனே குஷியாகவே, பூமி பூவை போல ஆனதே. கடல் வானம் அது யாவுமே நிறம் மாறுதே. அசையாமல் உன்னை பார்க்கிறேன், வேர்கள் காலடியில் பூத்ததே. செதுக்காமல் சிலையாகினேன் அட நானுமே. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா சார். இதே ஆர்வம் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கணும். இருக்கும் சார். ஓடி போய் உட்காரு. தேங்க்யூ சார். உன் பேர் என்ன? நானும் சார். நீன்னு தெரியுது. உன் பேர் என்னப்பா? என் பேர் தான் சார், நானு பிரபு. அதனே நானு. நான் பிறந்தப்போ என் ராசிக்கு நான் இல்ல நூல பேர் வச்சா பையன் நல்லா வருவானு ஜோசிக்கார் சொல்லிருக்காரு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு போட்டுமேனே எங்க அப்பா நானு பிரபுன்னு பேர் வச்சிட்டாரு சார். உனக்கு பேர் வைக்கிறதுல உங்க ஒப்பனும் ஜோசியக்காரனும் நல்லா விளையாடி இருக்கானுங்க. அறிவு இருக்கடா உனக்கு? யாருக்குடா? நீ பாட்டு ஓடுற ஓடியார எங்க போற சொல்லிட்டு போறடா நீ. முட்டை மேல ஆட்டோ ஏறிச்சுடா, நம்பர் கூட நோட் பண்ணலடா. தம்பி நீ யாருப்பா? ஸ்டூடண்ட் சார். அப்பனா வாத்தியாரு. வாத்தியாரா? உன் பேர் என்னடா? சரக்கு வச்சிருக்கியா? ஐயோ திரும்ப திரும்ப அடிக்கிறானே. நான் என்னென்ன வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த வருஷம் ஃபுல்லா மசாலா தடவி ஒவ்வொரு நாளும் உன்னை வறுத்து எடுக்கிறேன்டா. கொலை பசியா இருக்குடா. இந்த காலேஜ்ல ஹோட்டல்லாம் இருக்குமாமே, அங்க கூட்டு போடா. ஏய் மூதேவி, அது கேண்டீன்டா. டேய் இந்த காலேஜ்ல பூரா பேரும் படிச்சவங்களே இருக்கீங்கடா. ஏய் கேண்டீன் அப்புறம் போலாம். சரிடா. முதல்ல அந்த பொண்ணை திடுவோம்டா. மச்சி அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா? அவ எனக்குன்னு பிறந்த மாதிரியே இருப்பாடா. அப்ப அந்த மஞ்சள் சுடிதாரு. உனக்குன்னு பிறந்தவடா. போடா லூசு. Question ஆய் போனவள் ஆன்சராய் வருகிறார். கல்லூரி காலம் 3 ஆண்டு உன்னோடு வாழ வேணும் நீண்டு. ஓ லலே 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 முதல் தூரல் அது காயவே ஜென்மம் 100 கொடியாகுமே. மறுதூரல் மதியானமே நியாயமா? தலைக்கோதி அவன் சாப்பிடும் மேஜை மீது ககமாகிறேன். சிதறாதோ ஒரு
ஓஷலா ஓஷலா வாழ்க்கையில் Thanks, கோடி மச்சான். நானும் பார்த்தேன். ஹாய். எனக்கு மேரேஜ் கங்க்ராட். Thank you. கண்டிப்பா வந்துரு. நான்சென்ஸ். என்னடா பார்த்தோன்னு லவ்வா? பின்ன பார்த்து 15 வருஷம் கழிச்சா லவ் வரும். எனக்கு என்னமோ இது தேரும் தோணல. என்னடா? ஒண்ணும் இல்ல. ஒரு உரிமையில சொல்றேன், இந்த பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்தணும்னா அவனை பைத்தியம் பிடிச்சி திருநாய் போல அலைய வேண்டியதுதான். என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்லையே. காட்டுறா. இத போய் என்ன தூக்கிட்டு வந்த? அந்த தண்ணியில இறக்கி விடுறா. அதெல்லாம் இறக்கி விட முடியாது. இத வச்சு என்னடா பண்ண போற? இல்ல கேண்டீன்ல அந்த பொண்ணு இந்த நாய்க்குட்டியை கொஞ்சறதுக்கு வந்துச்சுல, நாளைக்கு அது வரும். கொஞ்சறதுக்காக பாக்கும். ஆனா நாய்க்குட்டி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாய்க்குட்டி போய் அப்படி நீட்டுவேன். அவ அப்படியே பாப்பா. பார்த்த உடனே அழுவும். அழுத உடனே அழுவாதீங்க, நாய்க்கு ஒண்ணும் ஆகல, லாரியில மாட்டிக்க பார்த்துச்சு, நான் தான் விழுந்து காப்பாத்தினேன், எனக்கு தான் கொஞ்சம் காயமாயிடுச்சுன்னு நாயை கொடுப்பேன். அவ அப்படியே என்ன பாப்பா, நாயை பாப்பா. அந்த பொண்ணுக்கு லவ் வந்துரும். நாய் மேலையா ஊ மேலையா? ம்? போ போ, கொப்ப உனக்கே சோறு போட மாட்டான். இன்னைக்கு நாயை நீ நடுத்துருவதான். நடுத்தெருல நிக்க போறது நீதான்டா. ஏண்டா? பஸ்ஸுக்கு காத்திருக்கா? டேய் டேய் பிரபு டேய். டேய், டேய், டேய். யோ யோ பாத்து வாயா. நீ பாத்து போடா. வாயா. டேய் டேய் பிரபு. பிரபு டேய். நில்றா. டேய் பிரபு காசு இல்லடா, நில்றா டேய். அடடே வழி விடுங்க அட. பிரபு. யோ வண்டி நிறுத்தியா. டேய் பிரபு. 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 டேய் பிரபு. காத்திர முடிச்சவன் ஏறினதுமே பஸ் பிரேக் டவுன். ஏய் ஆம்பளைங்களா இறங்கி தள்ளுங்கப்பா. ஏன் அவர் ஆம்பளை இல்லையா? அவர் இறங்கி தள்ள மாட்டாராமா? நானும் இறங்கி தள்ள வந்துட்டா கொப்பளம் வந்து கீறு போடுவான். போய் தள்ளுடா போய். அண்ணா விடுங்கண்ணே, சின்ன பையனே. யாரு இவனா சின்ன பையன்? சாரிண்ணே, பெரிய பையனே. சீக்கிரம் இறங்குங்கப்பா. இறங்கி வண்டியை தள்ளுங்கப்பா. நல்லா தள்ளுங்கப்பா. ஏண்டா திருச்சி அழகா இருக்குல்லடா. இது உனக்கு ஓரா இல்லையாடா? எங்கேயோ இருக்கிற வீட்டுக்கு எங்கேயோ போற பஸ் தள்ள சொல்ற? ஏய் பேசாம தள்ளுடா. டேய் இவால உள்ளதா இருக்கும் போல இருக்குடா. ஏய் நானே ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு இருக்கேன். வேகமா தள்ளுடா. டேய் தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், ஏய், ஏறு, ஏறு, ஏறு. யோ பஸ் நிறுத்தியா? டேய் நீ விட்டு போறியடா. டேய் நீ இன்னும் முட்டையை தேடிக்கிட்டு இருக்கியா? நீ உருப்பட மாட்டடா. அருகே நீ அமர்ந்தாயடி, தோளும் தோளும் கதை பேசுதே, புரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியாய் ஆனதே. பேருந்தின் புழுதியும் பூக்களாய் மாறுதே, உற்சாகம் மேலும் மேலும் ஏற, மன்றோடும் மேகமாக மாற. லேலே, 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 லேலே. நல்லா இருக்கீங்களா அங்கு? நல்லா இருக்கீங்களா அங்கு? ஐயோ அப்பா. என்னப்பா கேட்டா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அங்கு. ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. வரேன் அங்கு. என்ன திடீர்னு பேசிட்டு போறியா? வணக்கம்மா. வணக்கம்மா. ஏண்டி இவன் என்ன காலேஜுக்கு போயிட்டு வர்றானா இல்ல ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றானா? வணக்கம்மா வாங்கம்மான்னு. ஏன்பா? எப்பா கொஞ்சம் போப்பா, பணி முடக்கம் பண்ணாத போ.
வாங்கம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. ஆயி அப்பனுக்கு சோறு போடுவான்னு பார்த்தா நடு வீட்டுல நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு அம்மா, போடணும். அப்பா கிட்ட சொல்லுங்க. நம்மளாம் நாயை மதிக்காதனால தான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும். சொல்றேன் கேக்குறான்ல, ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனால தான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன். சொல்ல மாட்டீங்க. பணக்காரங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நாயை கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாயை நல்லா பாத்துக்கிறவன் தான் பணக்காரன்னா, உங்க 2 பேர்த்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நான் தான் திருச்சியிலேயே பெரிய பணக்காரன். ஆமா கரெக்ட். நோ. பா, குட் நைட் பா. குட் நைட்டா? ஏதாவது சாப்பிட்டானா? இல்லங்க. வேற ஏதாவது சாப்பிட்டு இருப்பானா? டேய், கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு படுடா. வேணாமா. ஏண்டா? பாவம்பா, அதுவும் ஒரு உயிர் தானே, கொல்லக்கூடாது. ஒரே நாளையில காலேஜ்ல இவ்வளவு சுட்டு தராங்களா? தாச்சும் வந்துடலாம்டா. சும்மா இருடா. டேய், இன்னைக்கு நம்ம ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லவ் பண்ணா ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும்டா. அப்ப நானும் லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா? நீலாம் ஒரு 5-6 லவ் பண்ணாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. டேய், எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாதான் நாளைக்கு நாய்க்குட்டியை கொடுத்து லவ் ஓகே பண்ண முடியும். ஓகேடா. என்னடா ஒரு டீயே சொல்றா. எதுக்குடா? உன் ஆளு ஊரு பேர்ல கண்டுபிடிச்சிட்டா. வாடா. டேய் சொல்றா. பேரு சந்தியா. சந்தியா. ஊரு காரைக்குடி. செட்டியாராடா? ஏன் காரைக்குடினா செட்டியாரா தான் இருக்கணுமா? ரெட்டியாரா இருந்தா ஒத்துக்க மாட்டியா நீ? அவங்க அப்பா பேரு பஞ்சாச்சாரமா. செம்மையா இருக்குல்லடா. இது உனக்கே ஓவரா இல்லையாடா? அவங்க அப்பா ஊர்ல பெரிய நகைக்கடை வச்சிருக்காரண்டா. அப்படியா? அப்படிலாம் வாயை பொழக்காத, அது உனக்கு செட் ஆகாது. ஏன்டா? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி, அந்த பொண்ணு ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி. விடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே இந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டே காலத்தை தள்ளிடுறா. நல்லா கொஞ்சுவல. ஓடிடு. இனிமே உன்னை ஏரியாவுல பார்த்த நீ கெட்ட கேடுக்கு இலையில சோறு கேக்குது. ஏய், வாயில சுவன கல்வடி அடிக்க மனசாச்சு இல்லையா? உனக்கு அன்னைக்கு வெடிய காதுல வச்சிருக்க கூடாது, வாயில வச்சிருக்கணும்யா. இது நான் தான் நீங்க எப்படி பேசுற? இனிமே அப்படி தான் பேசுவான். வாயா. இதெல்லாம் தலையெழுத்துடா. குடார பாவிகளா. ஏண்டா, நாயை கொண்டாந்து கட்டுற, அடிச்சு துரத்திட்டு இருக்க. அறிவில்லை உனக்கு? நான் கேட்டே இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. நான் இனிமே காலேஜ் போல. அப்பா கிட்ட சொல்லிடு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. ஏண்டா? எனக்கு பிடிக்கலமா. அப்படிலாம் சொல்லாதடா. நானும் உன்னை எல்கேஜி சேர்த்தப்ப தனியா உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா முதல்ல ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தேன். ஆனா அடுத்த நாள் காலையில நீ ரிக்ஷால ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன். நீ வர வரைக்கும் காலனில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த தெரியுமா? என் பிள்ளை பாருங்க எவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு. சின்னதுல அவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப காலேஜுக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறதால அப்படிதான்டா இருக்கும். நீ வேணா பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் எனக்கு இது காலேஜ் பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே படிக்கிறேன் நீயே சொல்லுவ. இஷ்டமே இல்லாம இருந்தேனா எங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் தயிர் சாதம் முட்டை தான்டா. உங்க வீட்டுல என்னடா? இங்க வா. ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு.
உங்க அப்பா பேர் என்ன, சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ ஏய் மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கான். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட. என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட் ஆயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம். அடிப்போம். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. அதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேட்கணும். பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. ஆ? பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம். போயிடுவியா நீ? நாங்க விட்டாதான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிருவீங்க. எப்படி? இப்படி மெதுவா தான் போக முடியும். டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. சீ, அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி? டேய் அது மிஷின்ரா. பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிக்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய் சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பஸ். ஏய் இருக்கிறத பார்த்து சொல்லு. சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களா? எதுக்குடா? அப்பதானே அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட்டுங்க. டேய் போதுமா? கொஞ்சம் பேண்டை கழட்டுங்க. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான், நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோம் இல்ல, அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க. இருடா, என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா பா? என்ன பெருசா இல்ல? எல்லாமே தான்டா. என்ன பெருசா இல்ல? என்ன பெருசா இல்ல? டேய் ஆம்சும் தைசும் தான்டா பெருசா இல்லன்னு சொன்ன அவன். இதோ பாரு மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சான் மிஷினா? நேச்சுரல்ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ ஏய் வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அழகா இருந்தாளா? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன்னை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லைங்க, யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்வளோ ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்கா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மா, இது யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? நான் தான்டா, இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமா இருந்ததுடா, அதான். எங்க சொன்னா கேளுங்க. வாயில இருந்து மேல மாத்திடுறா. ஏங்க துப்புங்க. சொல்லலங்க. துப்புங்க. டேய் தண்ணீரா. துப்புடா. என்னாச்சு? என்னடி ஆச்சு? கேக்குறல, சொல்லு என்னாச்சு? மேரேஜுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் பாபு அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இது லவ் பண்ணும்போது தெரியாதா அவனுக்கு? முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போனா நமக்கு தாங்க அசிங்கம். லவ் போனா லைஃபே போயிடுமா என்ன? நீ முதல்ல ஹாஸ்டல் கிளம்பு. வாடி. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விடாதீங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் அனுப்பலாம். ஏய், அழுகிறது கொஞ்சம் நிறுத்தடி. விடுங்க, அவனை விட்டு அவர் ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? டேய், இவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொன்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப நீ அவங்கள ரிலாக்ஸ் பண்ணு.
ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்ததன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு என்னது ஐயோ சூப்பரா இப்ப பாரு பாலாடை போலாரும் பாப்பா எப்போதும் நான் சொன்ன கேப்பா ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா நான் வாழ வச்சு வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேணும் சாம்பு நான் மூணு மெத்தையில் மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேணும் சம்பு மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் என்னாச்சு விளையாடுறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியே கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா அறிவில்லை உனக்கு நீ விளையாடுறதுக்கு அவ உயிர் தான் கிடைச்சதா ஏங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க. முன்னாடி சாகணும்னு ட்ரை பண்ணாங்க. சாகுறதுனா எவ்வளவு பயன்னு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே சாகணுன்ற நினைப்பே அவங்களுக்கு வராது. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். யாரா இங்க சந்தியா பின்னர் சுத்துறது? அண்ணே நானுண்ணே. ஐயோ அம்மா. அண்ணே அவன் இல்லண்ணே நானுண்ணே. ஹலோ அண்ணே அவங்க இல்லண்ணே நானுண்ணே. என்னங்கடா ஆளாளுக்கு நானு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானுண்ணே என் பேரு நானு பிரபுண்ணே. ஓ நீதான் சந்தியாக்கு ரொம்ப க்ளோஸோ? ஆமாண்ணே நல்லா பேசுவாங்கண்ணே. நல்லா பேசுவல? பேசிட்டே இருப்பாங்க. இந்த தைசத்தை கூட அவங்க கொடுத்ததானே. சந்தியா கொடுத்ததா? இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்க. புரிஞ்சிருச்சுண்ணே. பையன் நல்லா வருவான்டா. காலேஜ் முடிஞ்சோன்னு வந்து பாரு. என்ன வந்துரு. இதோ போறானே இந்த அரவிந்த் தான் விட்டு போன சந்தியாவை என் கூட சேர்த்து வைக்க போறானு அன்னைக்கு எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன சொன்ன? நானு பிரபு. உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க அப்பா பூசாரி. நல்ல காம்பினேஷன்ரா. அண்ணா உங்க பேரு? ஹாப்பி ராஜ். அப்படின்னா ஆனந்தராஜ். அண்ணா நான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குண்ணே. கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. டேய் விட்றா. இத சந்தியா கிட்ட கொடுத்துரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவானே. ஃபுல்லா சாப்பிட்டான்டா. சந்தியாக்கு நான் எழுதின கவிதை கொடுத்துரு. சிங்கண்ணே நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா? 3 ஜெனரேஷனா திருச்சியில தான் இருக்கும். 4ஆம் ஜெனரேஷனும் சந்தியாவோட இங்கேயே இருக்கணும். தப்பா எடுத்துக்காம போய் கொடுத்துடுறா. எனக்கு தெரியுண்ணே நீங்க சந்தியா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஹெல்ப் பண்றேனே. மச்சான் நான் அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா. என்னண்ணே இது? நீ நிலா நான் பூமி. உன் வெளிச்சத்துல தான் என் வாழ்க்கை. அது எனக்கு எப்போது தருவாய்? எந்த காலத்துல இருக்கீங்க? அண்ணா நான் ஒரு கவிதை சொல்லிட்டானே. உன்னை பாக்குற வரைக்கும் நான் ஒரு பக்கி, உன்னை பார்த்த வரைக்கும் நான் ஒரு லக்கி. டேய் சூப்பரா இருக்குல்ல? இதுவா? டேய் கவிதைனா கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும்னே. யதார்த்தனா சும்மா தானே இருக்கீங்க, நீங்க சொல்லலாம்ல. டேய் நீயே சொல்றா. என்ன சொல்றேனே? அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. எப்படி இருக்கு? சூப்பர்டா. அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவானே. டேய் நீ நல்லா வருவடா. அத இன்னொரு தடவை சொல்லு. அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. சூப்பரா இருக்கு. நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு. லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கரெக்ட் தாங்க. உங்களை சின்சியரா லவ் பண்ற அரவிந்த் சிங் தான் இதை கொடுக்க சொன்னாரு.
அரவிந்த் அதை கொடுக்க சொன்னா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பக்கமே வராத. சிங்கார தோப்பு மலைக்கோட்டை வரலாம் எழுதிவாங்க. ஓகேடா வாடா. நானும் பிரபு உட்காரு. டேய் பசங்க டீ சொல்லிட்டா. அண்ணா பழக்கம் இல்லண்ணே. பின்ன காசா கொடுத்துருங்கண்ணே. சந்தியா பாத்தியா? கவிதையை கொடுத்தியா? என்னடா சொன்னா? கிழிச்சு போட்டாங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணுண்ணே. ஃபீல் பண்ணாத லவ் விட்றா. நல்லவங்களுக்கு நல்லதானே நடக்கும். அண்ணே பொண்ணுங்களுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி நல்ல கிஃப்டா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும்ண்ணே. இது நேத்தே சொல்லிருக்கலாமேடா. உங்க பர்சனாலிட்டிக்கு கவிதையிலேயே ஓகே ஆயிடும்னு நினைச்சேனே. 1000 ரூபா இருக்கு. என்ன gift வாங்கலாம்? நானே ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி ஓகே பண்ணிட்டு வரேனே. தேங்க்ஸ் பிரபு. அண்ணே ஜெயிக்கிறோண்ணே. நல்ல டாலண்டான பசங்கடா இல்ல? நம்மளும் தான்டா. சந்தியாவே போற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்களா? எதுக்கு? நீட்டுங்க சொல்றேன். ம். பிள்ளையார் நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. அரவிந்த் கொடுத்தானா? சொல்லு. அரவிந்த் தானே கொடுத்தான். நான் கொண்டு வந்ததுங்க. எங்க வாங்கின? நான் செஞ்சதுங்க. நீயா? சாமி மேல சத்தியமா நான் தாங்க செஞ்சேன். இவ்ளோ சிம்பிளா நான் பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே நீ தான் செஞ்சியா? எங்க அப்பா கார்பெண்டருங்க. பிள்ளையார் செய்யும்போது கீழே விழுந்த மரத்தூள் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் பிள்ளையாருக்கே பூவாக்கிட்டேங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்கு. சந்தியாவுக்கு என்ன பிடிக்குது, நான் கொடுக்குற gift பிடிக்குது. ஆனா அரவிந்த் பேரை சொன்னா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காத அரவிந்துக்காக ட்ரை பண்றதை விட பிடிச்சிருக்க எனக்காக ட்ரை பண்ணலான்னு அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். இந்த சங்கு நமக்கு இல்லைங்க, சிங்குக்கு. உங்க பேரை சொன்னாலே கடுப்பாறாங்க. என்னது? நீங்க லவ் சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். எப்ப சொன்னீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஒரு அழகான மழைக்காலம். அங்க யாருமே இல்ல. அப்ப சந்தியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ அன்னைக்கு பிங்க் கலர் கொடையோட வந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், லவ் எப்படி சொன்னீங்க? லவ் டைரிங்கா சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் எப்படி? ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க. ஐ லவ் யூ. டேய், அவ ஒரு தடவை தான்டா அடிச்சா, நீ ஏன்டா இத்தனை தடவை கேக்குற? எப்போ உங்களை அடிச்சிட்டாங்களோ கொஞ்சம் கஷ்டம் தானே. சந்தியா இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சரிங்களா? சந்தியாக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். சந்தியா வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது. அப்ப நான் ஒளிஞ்சுக்கிட்டவா? சொல்லு. இவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காவது சந்தியாவை நீ லவ் பண்ணி ஆகணும்டா. அண்ணே, நீ 15 நாள் காலேஜ் வராத, எங்கேயா ரூம் போட்டு தங்கிடு. எதுக்குடா? அவங்க உங்களை காணும் காணும்னு தேடணும். புரியல. ஆக்ரால இருக்கிறவங்களுக்கு தாஜ்மஹால் பெருசா தெரியாது,
மதுரையில இருக்கிறவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பெருசா தெரியாது. அதே மாதிரி தானே நீங்க பக்கத்துலயே இருந்தீங்கன்னா உங்களோட அருமை பெருமை எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால 15 நாள் இந்த காலேஜ் பக்கமே வந்துடாதீங்க. அந்த பொண்ணு உங்களை காணும் காணும்னு தேடும். அப்படியே உங்க மேல லவ் வந்துரும். இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா, நல்லா வருவான்டா. தப்பா சொல்றான்டா. சரி, அவனை தேடுறாளா? லவ் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நாங்க எங்க போறோம்? இங்க தானே இருக்கோம். மெசேஜை பாஸ் பண்றோம். ஓகேடா, சூப்பர்டா. ஒரு முக்கியமான விஷயம் என்னடா? என் போனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் டாப் பண்ணி விட்டுருங்க. 1000 ரூபாய்க்கு மட்டுமா? எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணிருக்கேன். ஏய், உனக்குலாம் எதுக்குடா? உங்களுக்கு ரீச் ஆகல எனக்கு அடிப்பீங்கல்ல. டேய் விடுடா, நம்ம பசங்கடா. நான் பண்ணிறேன், நீ போடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லாட்ஜ்ல கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் கூட சாத்திருக்கணும். எதுக்குடா? கேள்வி கேட்காதனே, சொன்னதை செய். ஓகேடா. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்மள ஹாப்பியா மீட் பண்றோம். நம்மள ஜெயிக்கிறோம். கரிகால கால போல எப்படி ஓடுறாங்க பா சில்ற பசங்க. இவங்கலாம் யூஸ் பண்ற நெட்ல யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா கட் பண்ணிடணும்டா. மச்சான், நீயும் நல்லா வருவடா. டேய், நான் நல்லா வரும்போது ஒண்ண விட்டுறனா? நீயும் நல்லா வருவடா. டேய், எல்லாரும் நல்லா வருவோம்டா. செபலோட கொண்ட சுத்த லூசு பசங்கடா. அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறானுங்க நல்லா வருவேன்னு. டேய், எனக்கு இந்த ஆனந்தராஜனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்டா? அவங்க ரொம்ப மோசமானவங்கடா. அவங்கள ஏமாத்துறோம்னு தெரிஞ்சது. ஏமாத்துற விஷயமா ஏமாத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அப்ப சந்தியா நம்ம பக்கம்டா. சரி, சிங்க ரூம் கதவை சாத்த சொன்ன, ஜன்னலை எதுக்கு மூட சொன்ன? சந்தியா மேல பட்ட காத்து கூட அவன் மேல படக்கூடாதுடா. வாட் எ டெரர் கேரக்டர். எடா, அது இருக்கட்டும். உன் லவ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போற? லவ் வரணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? லவ் பண்ணணும். எனக்கு ஓகே டாக்டர். அந்த பொண்ணுக்கு லவ் வரணும். அது ரொம்ப ஈஸி. லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும். ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கணும். பர்டிகுலரா பெனில் தலைமைன்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர்? சாக்லேட்ல இந்த ஆசிட் அதிகமா இருக்கு. ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தா க்ளோஸா பழகுறவங்க மேல லவ் வரும். அப்படியே டாக்டர்? இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துட்டு போறியோ இல்லையோ, மறக்காம சாக்லேட் எடுத்துட்டு போ. ஓகே டாக்டர். ஏய், சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும். ஆனா அது வாங்கி கொடுத்த மேலதான் லவ் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது உன்னோட டேலண்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு நிமிஷம். எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிட்றது இல்லை. உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட். என்ன பர்த்டேவா? அதுக்குள்ளேயுமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றான்? ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே. என்னை சிட்ட சிட்டை நானையை வைத்தாள், நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள். அவள் அழகெனும் நதியில் விழுகிறேன் இல்லையா, என்னை ஒரு மாற்றினாள், காதல் கரையேற்றினாள். ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே. பிரபு, 1000 ரூபாய்க்கு டாப் அப். ஓகேடா. அப்புறம் நேற்று வரையில் நான் காற்று வீசினால் நின்று ரசித்ததே இல்லை. விரல்கள் கோர்க்கையில் விருப்பம் கொளுத்திடும் நெருப்பில்
நடக்கிறேன் அடக்கிறேன் மேகத்தை பிடிக்கிறேன் அருகிலே சந்தியா யோகத்தில் குதிக்கிறேன் இது போதும் பெண்ணே இது போதும் ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே தினமும் என் கூட வர உன் வீடு இங்கதான் இருக்கா அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவியா சந்தியா கிட்ட முதல் தடவையே நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். சொன்ன பொய்யை உண்மையாக்குறதுக்கு சந்தியாவோட ஹாஸ்டல் பக்கத்திலே வீடு மாறி வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க நடக்கிறேன் எதற்கு சிரிக்கிறேன் வயதை மறக்கிறேன் நானே குடைகள் இருந்துமே மழையில் நனைவது காதல் வந்த பின் தானே தந்தை அருகிலே இதுவரை தூங்கினேன் தன்னன் தனிமையை என்று நான் விரும்பினேன் இதை என்ன இளமைகள் நடத்திடும் மோதலா இதயத்தில் கொதிக்கிற காய்ச்சலே காதலா இது போதும் பெண்ணே இது போதும் ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே என்னை சொட்ட சொட்ட நாணைய வைத்தாள் நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள் அவள் அழகென்னும் நதியில் விழுகிறே இல்லையா என்னை உருமாற்றினாள் காதல் கரையேற்றினாள் என்னை உருமாற்றினாள் காதல் கரையேற்றினாள் இங்க பாடுறா. பிரபு நில்றா. இருடா உங்களை வச்சுக்கிறேன். சரி மச்சான், அவன் உன்னை 15 நாள் காலேஜுக்கு வரணும்னு சொன்னானு. ஒரு தடவையாவது உன்னை கான்டாக்ட் பண்ணானாடா? இல்ல 2 தடவை நான் தான் அவனை காண்டாக்ட் பண்ணேன். என்னடா சொன்னா? 2 தடவையும் டாப் அப் பண்ண சொன்னா. உன் டாப் அப்ல அவன் பிக்கப் பண்ணிருக்கான்டா. அவளை சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போறான் மச்சான், அதுவும் ஆளே இல்லாத தேட்டருக்கு. அவன் நிறைய ஒர்க் பண்றான் மச்சான். அவளோட கொஞ்சிறது என்ன, மலையில நனைகிறது என்ன? என்னது மழை பேஞ்சதா? அப்போ மழை பெஞ்சதே உனக்கு தெரியாதா? அட பாவி, அவன் நல்லா வருவான்னு சொல்லி நீ நாசமா போயிட்டியடா. ஐயோ கண்டுபிடிச்சிருங்க. டேய், பண்ணிய மூஞ்ச பார்த்தா தெரியுமா? முதுக பார்த்தா தெரியாதா? நீ எல்லாம் ஒளியன்னு நினைச்சது தப்புடா. நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சது தப்புடா. ஏன்டா? என்ன அடிச்சா உனக்கு தான்டா வலிக்கும். யாரை பார்த்து என்ன பேசுற? யூ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அவனை பார்த்து யூங்கற? டேய் தோபாரா சுட்டி டிவி. யாரா சுட்டி டிவி? நீதா சுட்டி டிவிங்கற நீ. ஐயோ டேய், நீ பேசாம இருக்கணும்னா பபுள் கம் வாங்கி கொடுத்தேன். ஏன்டா வாய் திறந்த? கேங் மானத்தை கெடுத்துட்டியாடா. வாடா படன்றல படா சொட்ட படா படா படா. என்ன ரூம்ல உள்ள வச்சு வீட்டை பார்த்து சத்யா நீ பிக்கப் பண்ணியா? ஜன்னல கூட திறக்க முடியல. ஜன்னல கூட அண்ணே வேற என்ன சொல்ல கேளு. அண்ணே வேற சொல்ல கேளு. என்ன சொல்ல கேளு. பிக்கப் பண்ணுவல சின்ன பையனை போட்டு அடிக்கற. நீ சின்ன பையன். ஓ வீரத்தை அந்த பொண்ணு கிட்ட போய் காட்டு. அவளை நான் லவ் பண்ண வைக்கிறேன்டா. சந்தியாவை நான் லவ் பண்ண வைக்கிறேன்.
அங்கே குதிச்சு செத்துருவேன். நீ முதல்ல கீழே இறங்கு. நீ லவ் பண்ற சொன்னதானே இறங்குவேன். ப்ளீஸ் நீ கொஞ்சம் கீழே இறங்கி வா. 2 வருஷமா உன சிக்ஸரா லவ் பண்ற சத்யா. நீ மட்டும் சொல்லலனா சத்தியமா குதிச்சிருவேன். சொன்னா கேளு. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சீரியஸா சொல்றேன், நான் குதிச்சிருவேன். ஏதாவது சொல்லடி, அவன் குதிச்சிட போறான். சொல்லு, என்ன லவ் பண்ற சொல்லு. சொல்லு சத்யா, சொல்லு. சொல்லடி. சொல்லு சத்யா, சொல்லு. அரவிந்த். சத்யா, அவனை நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். நீ என்ன லவ் பண்ணா குதிச்சிருவேன் சத்யா. அவனை குதிக்க சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா சொல்ல சொன்னா நான் குதிச்சிருவேன். அப்ப இவ்வளவு நேரம் போய் சொல்லியிருக்கான் பாருங்க. இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அவன் சாகறதா இருந்தா இங்க இல்ல நிக்கணும். எவ்வளவு சேஃப்டியா நிக்கிறான் பாருங்க. சத்யா, நான் குதிச்சிருவேன். 3 மணி நேரமா இதே தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் குதிக்க மாட்டான். வாங்கடா போலாம். அவனை லவ் பண்ணலன்னு சொல்லுங்க. பிரபு முதல்ல நீ கீழே இறங்கி வா. அப்ப நானு நீ இறங்கடா, இறங்கடி போடா. சிங்கே, டெல்லிக்கு நீ தனியா தான் போகணும். ஏய் என்னடா முறைக்கிற? என்னடா மரியாதைலாம் பேசுற? இங்க ஏரியால நான் அடிக்க ஆள் கொண்டு வரேன். முதல்ல பேச ஆள் கூட்டு வா. அடிக்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஏய் ஏற்கனவே பட்ட அசிங்கம்லாம் போதும், தயவு செய்து கிளம்பு. படா. பேர பாரு ஹாப்பி ராஜ். பிரபு நீ ஏன் குதிச்சிடுவேன்னு சொன்ன? இல்லைங்க, இன்னைக்கு அரவிந்த் மிரட்டுறான்னு அவசரப்பட்டு நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு டார்ச்சர் ஆகிடும்ல. அதாங்க அப்படி செஞ்சேன். தேங்க்ஸ் பிரபு. எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சிங்க லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா என்னடா பண்ணிருப்ப? சத்தியமாக குதிச்சிருப்பேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, குதிச்சிருப்பேன். கேவலம் ஃபர்ஸ்ட் இயர் பையன் நம்ம கேங்கையே அசிங்கப்படுத்திட்டான்டா. சும்மா விடக்கூடாது மச்சான். ஆமாடா, அவனை ஏதாவது பண்ணணும்டா. இல்லைன்னா காலேஜ்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். குறிப்பா சந்தியா. ஆமாடா. என்னடா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணாங்களாமே? ஆமா ஆமா, அது உண்மைதான். பிரபு இங்க. பிரபு இன்னும் வரல. சரி வந்ததும் என்ன வந்து பிரேக்ல பார்க்க சொல்லு. சரி சொல்றேன். இவ்வளவு பெரிய உருவம் என்ன யாராவது தேடுறாங்களா? மச்சான் உன்னை எல்லாம் தேட வேணாம்டா, பார்த்தாலே தெரியும்டா. ஐயோ, நான் உன்னை கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனடா? உன் வேலையை மட்டும் பாரு. நேத்து வந்தா அவன் என்ன பார்க்கவே இல்ல. நீ சொன்னியா இல்லையா? இவன் வரவே இல்லைங்க. இப்போ எங்க? இன்னைக்கும் வரலங்க. இன்னைக்கும் வரலையா? எங்க போயிருப்பான்? இன்னைக்காவது வந்தானா? நீ போய் பாத்தியா? யார்கிட்டயும் சொல்லாம அவன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? எங்க போறோம் எங்க இருக்கிறோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணல. அவன் கிட்ட போய் சொல்லு. இனிமே அவனே வந்து. ஆனா 2 நாள் நீ வரலன்னு தான் இவ்வளவு எமோஷன் ஆகுது. இப்ப நீ நினைச்சது நடந்துருச்சுடா பிரபு. சொல்லு. என்ன 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 ஆகிறேன், மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன், தொட்டு பிடித்திடும் தூரத்தில் பறக்கிறேன், நீலவை பிடிக்கிறேன், காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே, கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே, கத்தும் கடலலை அமைதியானதே, வெட்ட வெளியினில் கால்கள் நீந்துதே, என்ன 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 ஆகிறேன், மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன்.
ஜென்மம் தீருமே காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே கத்தும் கடலலை அமைதியானதே வெட்ட வெளியினில் கால்கள் நீந்ததே என்ன 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 ஆகிறே மெல்ல மெல்ல விண்ணில் போகிறே இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இடம் எனக்கு தெரியும். ஏய், இதே மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டு போறியா? இடத்துக்குள்ள விட்டு வைக்காதீங்க. விதையென அன்று விழுந்தது வளர்ந்து விருட்சமாகும் நேரம் கனவென கண்ணில் இருந்தது கரைந்து காதலாக மாறும் எதை விரும்பினேன் அதை அடைகிறேன் உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன் செத்தாலும் உன்மடி தந்தாலே நிம்மதி காதல் சீலை ஒன்று நெஞ்சம் செய்ததே கண்ணை திறந்திடும் நேரம் வந்ததே கத்தும் கடலலை அமைதியானதே வெட்ட வெளியினில் கால்கள் நீந்ததே இங்க என்ன? ஏன் வரக்கூடாதா? என்ன 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 ஆகிறேன் மெல்ல மெல்ல விண்ணில் போகிறேன் தொட்டு பிடித்திடும் தூரத்தில் பறக்கிறேன் நீலவை பிடிக்கிறேன் ஓடி போய் ஒரு தாலி வாங்கி சந்தியா கழுத்துல கட்டி நான் அம்மா அப்பா சந்தியா இதே வீட்டில் இருந்துடலான்னு தோணுச்சு. ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன். கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ, அப்பா பேசுறேம்மா. பிரபு. பிரபு, சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ளை வீட்ல நீங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்லயே வச்சு பொண்ணு பார்த்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு. போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவை நான் லவ் பண்ணதுன்னு இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்ததால நான் லவ்வை சொல்லாமலே இருந்தேன். ஒரு வேளை சந்தியா மனசில் நான் இருந்து லவ்வை சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கு. அதனால நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ்வை சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, காடு மறந்துட்டே. எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? தூங்கிட்டேன்டா. சரி வா, லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? டேய் அங்கடா. ஹலோ, போடா, கூப்பிடுறா. ஹலோ, டேய் சத்தமா கூப்பிடுறா.
ஆல் தி பெஸ்டா. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏங்க எவ்வளவு நேரம் பின்னாடி கூப்பிட்டே வரேன், நிக்காமலே வரீங்க. கூப்பிட்டியா? எப்போ கூப்பிட்ட? லைப்ரரியில இருந்து கூப்பிட்டு வரேங்க. கேட்கவே இல்ல. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு வரேன், கேட்கவே இல்லைன்றீங்க. ஹலோ ஹலோனா பசங்க தான் திரும்பி பார்ப்பாங்க, பொண்ணுங்க எப்படி பார்ப்பாங்க? பின்ன எப்படிங்க கூப்பிடுறது உங்களை? அக்கான்னு கூப்பிடு. இல்ல சந்தியா அக்கான்னு கூப்பிடு. கூப்பிடு பிரபு. என்ன வளர்ற? அக்கா. அக்காவா? சரி டிக்கெட் கொடு, சாயந்தரம் என்ன பஸ் ஏத்தி விட வந்துரு. ஓகே? வாங்கடா. இங்கடா போயிருப்பா. ஏய் கிளாஸ்ல பார்க்கலாம், சீக்கிரம் ஓடுறா. ஏய் என்னடா இங்கேயும் காணோம்? டேய் பிரபு பாத்தியா? டேய் பாத்ரூம்ல டேய் வாடா வாடா. டேய் என்னடா பண்ற? அக்கான்னு சொன்னல, அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். நீதான் அக்கான்னு கூப்பிட்டல, அதான் வாயை கழுவிட்டல. பின்னால வாய் கழுவிட்டா இல்லன்னு ஆயிடுமா? அவ சொல்லணும்டா நான் உன் ஆளுன்னு. நான் லவ் சொல்லியிருந்தா அதுவும் சொல்லியிருக்கோண்டா. அப்படி சொல்றது இருந்தா அவ ஏன்டா ஊருக்கு போனோம்? நான் இப்ப ஊருக்கு வரல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது நடக்காது மச்சான். டேய் விடுங்கடா. சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கக்கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? ஓ அதுவா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ, அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூசு, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போகணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா பிடிக்குங்க? +2 நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சீட்டு கிடைச்சிது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போகிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு வீட்டையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அப்படி சிம்பிளாக ஒருத்தனை எனக்கு பிடிக்கும்போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். சாமி, என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டிட்டு எடுப்பா. சாமி, குங்குமம் வந்துருச்சு. அவசரப்படாத, ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பார்ப்போம். எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா. தாயே,
கொடுப்பா, இன்னொரு தடவை போட்டு பாப்போம். போதும் சாமி, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ? சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நான் கேட்காத வரவெல்லாம் கொடுக்க வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரவெல்லாம் கொடுக்க வருகுது. ஆடி வருகுது, அழகா ஆடி வருகுது, ஆடி வருகுது, அழகா ஆடி வருகுது. நெஞ்சுக்குள்ள அழகு குத்த ஓடி வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரவெல்லாம் கொடுக்க வருகுது. மஞ்சள் நிற ஆடை கட்டி ஓடி வருகுது, லைட்டு மஞ்சள் நிற ஆடை கட்டி ஓடி வருகுது, மஞ்சள் நிற ஆடை கட்டி ஓடி வருகுது. மத்தவனை விட்டு என்னை நாடி வருகுது, மத்தவனை விட்டு உன்னை நாடி வருகுது. கொஞ்சி கொஞ்சி என்னை இப்போ சுத்தி வருகுது, கொஞ்சி கொஞ்சி உன்னை இப்போ சுத்தி வருகுது. குங்குமத்தை வைக்க ஒரு நெத்தி வருகுது, நான் குங்குமத்தை வைக்க ஒரு நெத்தி வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரமெல்லாம் கொடுக்க வருகுது. உள்ளெஞ்சில் உண்டியலாய் ஆட வருகுது, உள்ளெஞ்சில் உண்டியலாய் ஆட வருகுது. புன்னகையே சில்லறையாய் போட வருகுது, புன்னகையே சில்லறையாய் போட வருகுது. கண்ணிரண்டும் காவடியை தூக்கி வருகுது, கண்ணிரண்டும் காவடியை தூக்கி வருகுது. போன ஜென்ம புண்ணியத்தில் பாக்கி வருகுது, ஏன் போன ஜென்ம புண்ணியத்தில் பாக்கி வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரமெல்லாம் கொடுக்க வருகுது. காதலுக்கு கை கொடுக்க பாவம் வருகுது, காதலுக்கு கை கொடுக்க பாவம் வருகுது. நான் கூழூத்தி கொண்டாட காலம் வருகுது, கூழூத்தி கொண்டாட காலம் வருகுது. தேரு வருகுது, தங்க தேரு வருகுது, தேரு வருகுது, தங்க தேரு வருகுது. தேரு மேல தேவதைதான் ஏறி வருகுது, அந்த தேரு மேல தேவதைதான் ஏறி வருகுது. ஜோதி வருகுது, காதல் ஜோதி வருகுது, அவ என்னோட பாதி என்ன சேதி வருகுது. ஜோதி வருகுது, காதல் ஜோதி வருகுது, அவ என்னோட பாதி என்ன சேதி வருகுது. சாமி வருகுது, காதல் சாமி வருகுது, நீ கேட்காத வரமெல்லாம் கொடுக்க வருகுது, நீ கேட்காத வரமெல்லாம் கொடுக்க வருகுது, நீ கேட்காத வரமெல்லாம் கொடுக்க வருகுது. பெரிய சாக்லேட் கொடுங்க. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான், இங்க வா. மச்சானா? சந்தியா உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷ் லவ் பண்றான்னு சொல்லிட்டு வரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய், 3வது வருஷம் முடிய போது வேலை வெட்டிக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துவியா? அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன், சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை ஏய், பாருங்க. என்னடா ரொம்ப பேசுற? போய் சொல்லிட்டு வாடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய், முடியுமா முடியாதாடா? முடியாது. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. அண்ணே, ஒரு ஜூஸ். அப்புறம் சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்க. வேற யாரையோவா? யாரடா? கேக்குறேன்ல, சொல்லுடா. அதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா, நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களாம். பொய் சொல்றியா? இருடா, சந்தியா கிட்டே சொல்றேன்.
நீ போய் சொல்லு அவ இல்லன்னு பா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியரை பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு? சொல்றா, கேக்குறல, சொல்லு. சொடக்கு போட்டு சொன்னேன்ல, இப்ப சொல்றா. ஆமாடா. ஏன்டா அப்படி சொன்ன? சொல்றா. எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா. ஏன்டா அப்படி சொன்ன? கேக்குறல, சொல்லு. ஏன்டா அப்படி சொன்ன? சொல்லு. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். சாரி பிரபு. தெரியாம அடிச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காத. சாரி பிரபு. ஐ லவ் யூ. சும்மா தானே சொன்ன? சும்மா ஒருத்தன் சொல்லுவானா? சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ. சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்காடா. இல்லடா, ரொம்ப சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்கா. ஏய் ஏய் என்னடா, உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குடா. டேய் என்னடா நடந்துச்சு? மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா, அந்த பொண்ணுகிட்ட லவ் போய் சொல்றேன்ட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். காலேஜ் பூரா கேவலமா பாக்குது. டேய் இங்க வரா. என்னடா, என்ன உட்காரு. எனக்கு அந்த தரித்திரம் முடிச்ச மூஞ்சியை பத்தி அன்னில இருந்து வாழ்க்கை வீணா என்னடா போச்சு. பின்ன என்னண்ணே, அவ அடிக்கல. அவகிட்ட லவ் சொன்னதே போதும் இருக்க. கூட இருந்துகிட்டே எப்படி பேசுறான் பாருங்க. யாரா பேசுறது? உன் ஃப்ரெண்ட் தானடா. இத்தனை வருஷம் ஒண்ணா பழகிட்டு இப்ப இப்படி அடிச்சுக்கிறீங்க. சாரிடா. விடுறா, என் மேலதான் தப்பு. சாரிடா. ஒன்னும் ஃபீல் பண்ணாதடா. உன் லவ் நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆமாண்டா பிரபு, நானும் உன் லவ் ஹெல்ப் பண்றேன். ஏண்டா அக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்றேங்கறியே, உனக்கு அறிவு இல்ல? ஏங்க, அன்னைக்கு நான் ஐ லவ் யூன்னு சொல்ல தாங்க வந்தேன். அக்கான்னு சொன்னேல்ல? நான் ஐ லவ் யூ தாங்க சொல்ல வந்தேன். அவங்க தான் அக்கான்னு சொல்ல சொன்னாங்க. அக்கான்னு சொன்னேல்ல? ஆமாங்க, சொன்னேன். லவ் பண்ற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா அதை செய்ய வேண்டியது ஒரு லவ்வரோட கடமை. எப்படிதான் அப்படி எல்லாம் பேசுறாங்களோ? ஹலோ, இதே ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னைக்காச்சும் அண்ணனா நானே தம்பியா நானு சொல்லிருக்கோமா? அடுத்த நிமிஷமே ஐ லவ் யூ சொல்றது இல்ல. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் அக்கான்னு சொன்னது தப்புடா. ஏங்க, உங்களை லவ் பண்ற மகேஷ் உங்களை எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க, எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க. வாங்க போமான்னு கூப்பிடுவா. நான் வாக்கா போக்கான்னு கூப்பிட்டேன். அப்பனா இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். என்னது? இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். ஏய் வாடி போலாம். என்கிட்ட பேசவே முடியாது. வாங்கடா வாங்க. ஏண்டா பிரபு, நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா? இல்ல சார். என்ன இல்ல சார்? நல்ல சார், ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? இன்னொரு முறை இந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, காலேஜ்ல இருக்க மாட்டீங்க. நீ போமா, நான் சார், பாத்துறேன். டச் பண்ணி பேசாதீங்க சார். என்னது? சின்சியர் லவ் சார். நீ போமா. ஏண்டா அந்த பொண்ணு தான் பிடிக்கல சொல்றல, பின்ன எதுக்குடா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? நாங்க கூட தான் படிக்கலன்றோம். நீங்க டார்ச்சர் பண்ணல சார். டேய் முடியாதுன்னா விட்டுற வேண்டியதுனடா. சார், ஆ? என்ன காயற வரைக்கும் கடுகு வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடு காலியா இருந்தா கஞ்சா செடி வளர்த்துருவியோ? அவன் லவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதாடா உனக்கு? இந்த வரா, இனிமே அவன் தப்பு பண்ணா கூட ஓன் டிசியை தான் கிழிப்பேன். போடா. டேய் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. சேர்த்து உங்களை பார்த்த கொன்னுடுவ ராஸ்கல்ஸ். மச்சான், நான் கேண்டீன்ல தான் இருக்கேன். சந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. சந்தியா தனியா தான் இருக்கா. இப்போ வந்து பேசணும்னு வச்சுக்கோயேன், கரெக்ட் ஆயிடும். இப்போ வாச்சும் தெரியுதா நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறேன்னு? டேய் கோயிங்கப்ப உனக்கு கஞ்சி ஊத்தி காலேஜுக்கு அனுப்புறது இந்த வெங்காயத்துக்கு தானே?
திரும்ப திரும்ப வர? ஏன் சந்தியா, உனக்கு தெரியாத நான் எதுக்கு வரேன்னு? எக்ஸாம் முடிஞ்சது ஊருக்கு போயிருவேன். நான் இங்க இருக்க போறது 2 மாசம் தான். நீ வீணா உன் லைஃபை கெடுத்துக்காத. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது சந்தியா. உன் கூடவே இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. நான் அப்படி ஒரு எண்ணத்துல உன்கிட்ட பழகல. நான் அப்படிதான் பழகுனேன். இப்படி அடமெண்டா இருந்தா என் மனசு மாறிடும் நினைக்காத. மாறும். நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்போ நான் உன்னை லவ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் என்னால உன்னை மறக்க முடியாது சந்தியா. சரி நான் கிளம்புறேன்டா. இங்கே இருந்துரு பிரபு. எப்படியோ போனா உங்க அப்பா அம்மா எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க. கேட்கட்டுமே. என்ன பாக்குற? அந்த ப்ரொஃபசர் என்ன கேட்கல? அவனுக்கு நீ என்ன வேலை பாக்குற தெரியுமான்னு? அப்பெல்லாம் தெரியாத மாதிரி தானே இருந்தேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்தேன்னு. அதே மாதிரி ஏன் திரும்ப உனக்கு ஹெல்ப் பண்ண? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிடுவான் தான். ஆனா இப்பதானே தெரியுது அது நடக்கவே நடக்காதுன்னு. ஆமா பிரபு, அவன் சொல்றது சரிதான். விட்டுடுறா. டேய் பிரபு, டேய் பிரபு, டேய். என்ன விஷயம் சொல்லு. சந்தியா எங்க? சொல்லுங்க. அவ ஊருக்கு போயிட்டா. ஊருக்கா? ஏன்? அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல. காரைக்குடி போயிட்டா. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டிச் செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கட்டிச் செல்லதே. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டிச் செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கட்டிச் சொல்லதே. பறவை பறந்த தடயம் காற்றில் கிடைப்பதில்லை, தெரிந்த பிறகும் இதயம் தேடல் நிறுத்தவில்லை. நீ பக்கம் உள்ளதாய் ஒரு உணர்வு என் கண்ணை தின்னுதே உன் கனவு. நீ பக்கம் உள்ளதாய் ஒரு உணர்வு என் கண்ணை தின்னுதே உன் கனவு. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டிச் செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கத்திச் சொல்லதே. ஏதோ ஒன்று உன்னை நோக்கி கூட்டிச் செல்லதே, இதை காதல் என்று எந்த நெஞ்சம் கத்திச் சொல்லதே. ஆறு டு 7 தானே முகூர்த்தம். நான் கிளம்புறேன் வந்துடுறேன். யார் அங்க படுத்துக்கிறது? ஏந்திரிங்களா? படுக்கூட ஏந்திரு. என்ன பாக்குற? ஓ எவ்வளவு நேரமா தண்ணி எரிச்சிட்டு இருப்ப? முதல்ல பாத்திரத்தை எல்லாம் கழுவு. எங்க கிளம்பிட்டு சந்தியா? ஃப்ரெண்டு வீடு வரைக்குமா? ஏமா நான் வேணா வந்து டிராப் பண்ணிட்டா? வேணாப்பா, நான் ஸ்கூட்டிலே போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு இங்க வந்த? உங்களை பார்த்து சாரி சொல்லி கூட்டிட்டு போகலான்னு தாங்க வந்தேன். எப்போ நீங்க என்ன நடிச்சீங்களோ அப்பவே உங்க மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த மாதிரி எண்ணத்துல நான் பழக மாட்டேன். நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வந்தேன். வாங்க போலாம். சரி நீ போ, நான் வரேன். இல்ல, நான் போனா நீங்க வர மாட்டீங்க. வீட்ல 2 நாள் கழிச்சு தான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உடனே கிளம்ப முடியாது. பரவாயில்ல, நான் 2 நாள் வெயிட் பண்றேன். சேர்ந்தே போவோம்.
எங்க வெயிட் பண்ணுவ? கோவிலே பஸ் ஸ்டாண்ட்லயே எங்கேயோ தங்கிக்கிறேன். நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க, அப்போ போவோம். இங்கே உட்காரு வா. ம்ஹும். பரவாயில்ல, இங்கே வந்து உட்காரு. வேணாங்க. நீ தான் சொன்னல உன் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லைன்னு. இங்கே உட்காரு வா. சந்தியா ஒரு நிமிஷம். ஏன் சந்தியா நீ என்ன லவ் பண்ணக்கூடாது? சீரியஸா தான் கேக்குறேன். நீ போய் காரைக்குடியில் உட்காந்துட்டா நான் மட்டும் எப்படி இங்க தனியா இருப்பேன்? அதான் வந்தேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, புரிஞ்சுக்க. அவன் சொன்ன நீ எப்படி நம்பி வந்த? அவன் அந்த அளவுக்கு சொன்னான், அதனால வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. இப்ப என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? சொல்லு. நாளையில இருந்து அவன் பின்னாடி வரமாட்டான். சந்தியா ஒரு நிமிஷம். இல்ல இங்க பாரு, ஒண்ணுதான் சந்தியா. ஆட்டோ ஆட்டோ வா வா, நான் சொல்றேன்ல. எங்கம்மா போனோம்? ஏதாவது ஒரு லாஜிக் போ. இறங்க. போ போய் ரூம் எடு. ரூம் எதுக்கு? சொன்னேன்ல நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு. போய் ரூம் எடு போ. நான் சொல்றது உனக்கு கார்ல விடல. போய் ரூம் எடு போ. ரூம் எடுனா யார் காசு கொடுக்கறது? சொல்லு, யார் காசு கொடுக்கறது? ஆமா வந்துரும் பார்த்தா, வந்துரும் வையா. ரூம் வேணும். பேர என் அட்ரஸ் இதில் எழுதுப்பா. ஏசி இல்லையா? நான் ஏசி தான் இருக்கான், பரவாயில்லையா? வா போலாம். இப்பவும் உனக்கு புத்தி வரல பாத்தியா? எப்படியாவது உன்னை திருத்திடலாம் நினைச்சா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இப்பவும் அப்படியே பேசுறியே, நீ திருந்தவே மாட்டியா? திருந்துறதுக்கு நான் என்ன கொலையா பண்ண? லவ் தானே பண்ண. என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத, நீ மாறதுக்கு ட்ரை பண்ண. உண்மையிலே நீ என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் சந்தியா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். சந்தியாவை பார்க்கணும். இங்க யாரும் இல்லப்பா, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல இருந்து தானே வரேன், 2 நாளா வரல, பாத்துட்டு போறேன் ப்ளீஸ். இல்லப்பா, உள்ள ஜென்ஸ் யாரும் போக கூடாது. அப்ப அவங்கள வர சொல்லுங்க, பாத்துட்டு போறேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு, அதால இப்ப வர முடியாதுப்பா. கிளம்பு. என்னாச்சுண்ணே? தெரியலப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வர மாட்டேன்னு அழுதுட்டு படுத்துருக்கு. இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. கிளம்பு, முதல்ல கிளம்புப்பா.
மாணிக்கம் காலையில சீக்கிரமா வந்துரு என்ன? உடம்பு சரியில்லைன்னு தானே நான் காலேஜுக்கே வரல. ஏன் இங்க வந்து டார்ச்சர் பண்ற? இல்ல சந்தியா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதான் எல்லா மாத்திரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். குடி குடி சந்தியா. நான் எங்க போனாலும் அங்க வந்துருவியா? ஆமா சந்தியா, என்ன நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். எனக்கு ஒரு டார்ச்சர் தாங்க முடியல. செத்து போயிடலாம் தோணுது. செத்துடு சந்தியா. நீ இருக்கிறதால தான் உன் பின்னாடியே சுத்தி உன் வாழ்க்கை என் வாழ்க்கை வீணா போகுது. செத்துடு. எங்க போனாலும் வந்துருவியான்னு கேட்டல, செத்துட்டா மட்டும் விட்டுருவனா? தொடு சந்தியா, சேஞ்சே செத்துருவோம். நீ ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டு நெல்லிக்காய் விதைக்க உயிர் கொடுத்து வச்சிருக்க சந்தியா. என் உயிரா இருக்கிற உன்னை எப்படிலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன வேணாம்னு சொல்றேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப சந்தியா. ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். படிப்பே வேண்டானா அவனை வீட்லயே நிறுத்தி இருப்பேன். நாங்க டிசி வாங்க வந்ததே அவனுக்கு இனிமேல் இந்த காலேஜுக்கு வரணுங்கிற நினைப்பே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். பையன் ஏதோ காலேஜுக்கு போறான் வரான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவன் வேற மாதிரி இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் அவனை காலேஜ் விட்டு நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவசரப்படாது. இந்த வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் நீங்க தான் பேசி சரி பண்ணணும். நான் தச்சு வேலை செய்யறேன். மரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். ஆனா இது மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியல. சமைக்கும் போது அடுத்த நிமிஷம் அவன் சாப்பிட வருவானா வரமாட்டானான்னு தெரியாம நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். டிசி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், டிசி கொடுத்துருங்க சார். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம். அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை சார். இது எல்லாமே என்னால தானே. நான் காலேஜ் விட்டு போயிடுறேன் சார். நான் எங்க போனாலும் எப்பயும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன் சந்தியா. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா? உன் பதிலை எதிர்பார்த்து இங்கே எனது இதயம், எங்கே எனது இதயம்? அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். எந்த பக்கம் நீ செல்லும் போதும் எந்தன் காதல் ஆகாயமாகும். கண்ணை மூடிக்கொண்டாலும் மறையாதே. தூறல்
வந்தால் கோலங்கள் அழியும், காலம் வந்தால் கல்வெட்டும் அழியும். என்றும் பெண்ணே என் காதல் அழியாதே. அடி கோயில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை. அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை. உந்தன் காலடி எந்தன் வாழ்வின் வேரடி. அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். தாயை கண்டால் தன்னாலே ஓடும் பிள்ளை போலே என் காதலாகும். அன்பே அதை உன் கண்கள் அறியாதா? என்றோ யாரோ உன் கையை தொடுவான், இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான். அன்பே அது நானாக கூடாதா? உன் காதல் என்னிடம் இல்லை, நான் கரைக்க நினைக்கிறேன் கல்லை. இந்த காதல் என்பதே தொல்லை, உயிரோடு எரிக்குதே என்னை. உன்னை நீங்கினால் எங்கே போவேன் நானடி? அன்புள்ள சந்தியா, உன்னை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா? உன் பதிலை எதிர்பார்த்து நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன். என்னால தானே உன் லைஃப் இப்படி ஆச்சு. நீ அடுத்த வருஷமாவது காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசுவேன் சந்தியா? நீ என் கூடவே இருந்திருந்தா கேட்பேன். அத்தை, ஒரு நிமிஷம் பாத்துங்க. யார் அது? ஹலோ அண்ணே, நான் பிரபு பேசுறேனே. என்ன பிரபு, புது நம்பரா இருக்கு? என் செல்லு தண்ணியில விழுந்துருச்சுனே, அதான். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டெலிவரிக்காக ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். இல்லண்ணே, உங்களை பார்க்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட். அப்ப 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிண்ணே. ஓகே பிரபு. ஓகேண்ணே. ஏண்டா பிரபு, இது சரியா வருமா? இத்தனை நாள் என்ன தேடி வராத சந்தியா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கு. கண்டிப்பா சந்தியாக்கு என் மேல லவ் இருக்கு. அண்ணே, நாளைக்கு நீங்க 1 மணி ட்ரிப்ல வரும்போது நான் குறுக்க விழுற மாதிரி விழுந்துடுறேன். நீங்க கரெக்டா பிரேக் பிடிச்சு நிறுத்திடுங்க. அதை பார்த்து சந்தியா பயத்துல என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். சந்தியா, நீ மட்டும் என்ன லவ் பண்ணலனா 1 மணி பஸ்ல விழுந்த செத்துருவேன்னு இந்த லெட்டர்ல எழுதிருக்கேனே. இதை சந்தியாவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சந்தியா கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். அதனால நாளைக்கு கண்டிப்பா சந்தியா வரும், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடும். நீங்க மட்டும் கரெக்டா பிரேக் பிடிச்சிருங்கண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரபு, நான் சரியா பண்ணிடுவேன். ஆனா அண்ணே, டவுட் படாதீங்கண்ணே, சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி பிரபு.
இதை சந்தியா கிட்ட கொடுத்துருங்களேன். எதுக்கு? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நேற்று சந்தியா என்னை வந்து பார்த்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. மே கமிங் சார். எக்ஸாம் கூட சீக்கிரமா வர மாட்டியா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போ. ஹலோ தம்பி, எங்க இருக்கீங்க ஐயா? அத்தா என்னாச்சு? குழந்தைக்கு தலை திரும்பிருச்சான். ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணுங்கிறாங்க. ஐயோ, அப்புறம் நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க தம்பி. நீங்க சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க ஐயா? நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் சார். இப்பதான் ஃபோன் வந்துச்சு சார். பர்மிஷன் வேணும் சார். என்ன நம்பர் வண்டியா? 16 சார். ஐயோ, ஆள் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா அந்த சிங்கள? சார் நான் போய் கையெழுத்து போட்டா சார் ஆபரேஷன் பண்ணுவாங்க. என்னையா உன்னோட? மெதுவா போப்பா, ஒன்னாக. ஹலோ, ஆட்டோ உறையூர் போடுப்பா. அந்த பக்கம் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்குண்ணே. ஆக்சிடென்டா, வேற வண்டி பாத்துக்கோ. ஆக்சிடென்ட்டா? செகண்ட் பிளாட்ஃபார்ம். சார் 16 ரூட்டுக்கு யார் சார் ஸ்பேர் டிரைவர் இருக்கா? முருக, சார் அவர் ஃபோன் நம்பர் வேணும் சார். அவன் நம்பர்லாம் இங்க இல்லையா? சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். உன் ஆளு பழனி தானே கண்டக்டரா போயிருக்கான், அவனுக்கு போன் அடி. ஆமால்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னமா இது? அது வந்து சந்தியா. என்ன பேப்பர் இது? சந்தியாக்கு அவ என்னமா சந்தியா ஃப்ரெண்ட்ன்ட்டு? விட்டு தானே இது? பிரபு கொடுத்தது. என்னமா விளையாடுறீங்களா? முதல்ல பிரிமா அது. சந்தியா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். இதை நீ கேட்கறது முதல் தடவை இல்லை, ஆனால் நான் உன்கிட்ட சொல்கிறது இதான் கடைசி தடவை. இனிமேல் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல. எவ்வளவோ அழுதும் கெஞ்சியும் என் லவ்வை நீ புரிஞ்சுக்கல. ஒருவேளை நான் செத்தாதான் என் லவ்வை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அதான் நீ நானும் ரெகுலராக போகிற அந்த 1 o'clock பஸ்ஸில் விழுந்து செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என் மேலே லவ் இருந்தால் மட்டும் வா, இல்லைன்னா விட்டுரு சந்தியா, நான் செத்துறேன். என்னாச்சு? எங்க பாரு? எங்கப்பா போன? குடுப்பா. இருமா. எதுக்கு பண்ணங்கறானே? ஒரு ஒருத்தரா கொடுக்குமே. ஓ, இது வேற அடிட்டு இருங்கப்பா. இருங்க. டிரைவர்ட்ட சொல்லு. இருப்பா. போன டிரைவர்ட்ட கொடுப்பா. நீங்க காசு. நீங்க போன. காலேஜ் ஸ்டாப் எங்க இருக்கா?
அப்ப யாரும் இல்லையா ஓட் ரைட் ஹலோ சீக்கிரம் வேகமா போயா யாரியா வண்டி ஓட்டுற நேரத்துல அப்பா வந்து பிரபு பிரபு அப்பா மாட்டேங்கிறேன் அப்பா பாரு என் பிள்ளை என்ன பார்க்க சொல்றீங்க